குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம். நேற்றைக்கு இந்த சூரியனுடைய அமைப்பை வைத்து நம்ம இதனுடைய அடிப்படையில சூரியனுடைய அமைப்பை வைத்து 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம், 4ஆம் பாவகம் வரைக்கும் நேற்றுக்கு வந்தோம். இன்னைக்கு 5ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரைக்கும் ஒரு பாவகம் முடக்காதிபதி ஆனால் அதனுடைய உண்மையான ஊழ்வினை கிரகதோஷம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நேற்றுக்கு 4 பாவகங்கள்ல பார்த்தா இன்னைக்கு 5ஆம் பாவகத்தை நாம் பார்க்க போறோம். பார்த்துடலாமா? பார்த்துடலாம். சரி, 5ஆம் பாவகத்துக்கு உண்டான பாதிப்பு யாருக்காவது, ஜாதகம் யாருக்காவது இருக்கா? யாராவது வச்சிருக்கிறீங்களா? தம்பி போடுப்பா. ஐயா 23/8/1964 ஐயா. டைம் 3:55 3:50 PM ஐயா. 3:50 PM ஐயா. பெங்களூர், ஆண் ஜாதகம். இப்ப நம்ம சூரியனுடைய முடக்க பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கரெக்டா? கரெக்ட். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ஜாதகத்தினுடைய அமைப்புல சூரியனை வச்சதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது இப்ப இந்த ஜாதகத்திற்கு முடக்காதிபதி யாரு? செவ்வாய் பகவான். ஓகே, இது முடக்கு, செவ்வாய் முடக்கு. இப்ப இந்த செவ்வாய் 5ஆம் பாவகம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்தினுடைய கர்மா. அப்ப 9க்கு 9ஆம் இடம் காலபுருஷ தத்துவப்படி மேஷராசி மண்டலத்துக்கு 9ஆம் இடம் எது? தனுசு. தனுசுக்கு 9ஆம் இடம் சிம்மம். சிம்மம். அப்ப அந்த 9க்கு 9 என்று சொல்லக்கூடிய கணக்கு 5ஆம் இடம் என்பது லக்னத்தை வைத்து பாவக கணக்கு இருந்தாலும் காரகத்தினுடைய அமைப்புல நம்முடைய ஆதிபத்திய ரீதியாக நம்முடைய முன்னோர்கள் சில விதமான கிரக அமைப்புகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப காலபுருஷ தத்துவப்படி சிம்மம் 5ஆம் இடம் என்பது தகப்பனுடைய தகப்பன், பூர்வீகம், பூர்வீகத்தினால் செய்யக்கூடிய நன்மை சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயம். சரியா? அப்ப இவருடைய ஜாதகத்துல 5ஆம் பாவகம் கெட்டுருச்சு. 5ஆம் பாவகம் கெடக்கூடிய கிரகம் என்ன கிரகம்? செவ்வாய். இப்ப இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும். எங்க இருக்கிறார் செவ்வாய்? மீனராசி மண்டலத்துல இருக்கிறாரு. மிதுனராசி மண்டலத்துல இருக்கிறாரு செவ்வாய். அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் பொதுவாக ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருக்கிற, முடக்காதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த ஜாதகத்தில் எந்த யாருடைய முடக்காதிபதியாக இருந்தாலும் இந்த மிதுன ராசி மண்டலம் காட்டு ராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடாது. சொல்லியிருக்கா? முடக்காதிபதி அது 1ஆம் பாவகமோ அல்லது 2ஆம் பாவகமோ 12ஆம் பாவகமோ எந்த பாவகமாக இருந்தாலும் அவன் மிதுன ராசி மண்டலத்தில் போய் இருக்கக்கூடாது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அங்கே திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை முழுமையாக பதிவளிக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுனராசி மண்டலத்துல இருக்குது. அப்ப இதனுடைய அமைப்புப்படி இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில பூர்வீகம், முக்கியமாக உடன்பிறந்தவர்கள், பூமி, தனக்கு பின்னால் வரக்கூடிய தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர் கடுமையாக பாதிக்கப்பட வேண்டிய கட்டாயம் உண்டு. ஓகே, என்ன உண்டு? 5ஆம் இடம் என்பது இவருடைய பூர்வீகம், பூர்வீகத்தினுடைய அமைப்பு. அதுபோல் என்ன கேட்டீங்கன்னா, 5ஆம் இடம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் இவருடைய குழந்தைகள் மூலியமாக குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தான் ஒரு நல்ல காரியங்கள் நடத்த முடியாமல் இவர் பாதிக்கப்பட வேண்டிய கட்டாயம் இவருடைய ஜாதகத்துல 5ஆம் பாவகத்துக்கு உண்டான கணக்கு இருக்கு என்பதை இந்த ஜாதகத்தில் பார்த்தாலும் 5ஆம் இடத்துக்கு உண்டான பரிபூர்ணமான விஷயத்துக்கு உண்டான விதிமுறைகளை நம்ம ஒரு ஜாதகத்தை போட்டு சொல்றது நல்லது. உங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 12 பேரு. இதுல உங்க அப்பா 5ஆவது நபரா? இவங்க அப்பா 4ஆவதா பிறந்ததுக்காக சொல்றாரு. கரெக்டா? ஆனா ஏன் 5ஆவதா பிறந்தார் அப்படின்றத நம்ம ஜாதகத்தினுடைய அமைப்புல பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை நம்ம அந்த சூரிய சித்தாந்தத்தோடு படிக்கும் போது புரிக்க வைக்கலாம். இப்ப விளக்குறதுல பிரயோஜனம் இல்லை. ஆகையினால இவருடைய இந்த ஜாதகருடைய தகப்பனார் இவர்
இவருடைய தகப்பனுக்கு 5வது நபராக பிறப்பதற்குண்டான வாய்ப்பு 99.9% உண்டு. சரியா? ஏன்னா 6வது பிறந்திருந்தா கூட நம்ம கணக்கெடுக்க முடியாது. 4வது பிறந்ததுனால கணக்கெடுக்கலாம்ல, எடுக்கலாம். ஏன் 5வதாக பிறந்தவர் கன்ஃபார்ம் பண்றோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லக்கணம் தனுஷ் லக்கணமாகி போயிடுச்சு. 5ஆம் இடம் காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசி மண்டலமாக இருக்கின்ற காரணத்தினால், உங்க அப்பாவுக்கு மூத்தவங்க பெண் குழந்தையா, அத்தையா? உங்க அப்பாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க அத்தை, அவர் பெண் குழந்தை பிறந்திருக்கும். சரியா? ஆமாங்க ஐயா. அதுதான் இந்த ஜாதகத்துல சொல்லக்கூடிய கணக்கு. இது சூரிய சித்தாந்தம் படிக்கும் போது உங்களுக்கு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிற அளவுக்கு உண்டான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். இப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான கணக்குகள் கிடையாது. அப்ப 5ஆம் இடம் என்பது தன்னுடைய தகப்பன் செய்யக்கூடிய தகப்பனாருடைய தகப்பன், அதாவது தாத்தா பாட்டம் மூட்ட செய்யக்கூடிய கணக்கு. 5ஆம் இடம் யாருக்கு ஒரு மனிதனுக்கு வந்து ஊழ்வினை கருங்குதற்கு 5ஆம் இடம் முடக்காதிபதி ஆகுதோ, அந்த ஜாதகருடைய தகப்பனுடைய தகப்பன் நிச்சயமாக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கையில வந்து பலமா முன்னேறணும்ன்றதுக்காக வேண்டி, அதாவது நியாயமான முறையில் அல்லாமல் கொடூரமான விஷயத்துல அடுத்தவங்கள்ட்ட வந்து பொருளோ பணமோ அல்லது வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தையோ உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி கொண்டவர்கள் தான் 5ஆம் பாவகத்துக்கு உண்டான கணக்கே. 5ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆனால் அந்த ஜாதகருடைய தலைமுறை, தனக்கு தன்னுடைய பெற்றெடுத்த தலைமுறை வசதி வாய்ப்பு செல்வம் செல்வாக்கு புகழ் அனைத்துமே இருந்தாலும் கூட அந்த சந்ததிகள் ஏதோ ஒரு வகையில் எல்லாம் எழுந்தும் பயன்படாத வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் பாவகத்துக்கு உண்டான கணக்கே. 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டாலே தான் பெற்ற குழந்தைகளுக்கு, அதாவது எங்கடா படிப்போ அல்லது நல்ல சுபகாரியங்களோ ஏன் நல்ல உணவோ கொடுக்க முடியாத சூழல். அப்படி வந்து பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கோ மற்ற விஷயத்திற்கோ தன்னுடைய குழந்தைகள் தன்னை விட்டு வெளியே போகிறதுக்கான சூழல், இது பூராமே இந்த 5ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆகிறவங்களுக்கு இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. பெரும்பாலும் 5ஆம் இட அதிபதிக்கும் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த முடக்காதிபதிக்கும் சுக்கிரனுக்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 5ஆம் இடம் பாதிக்கப்படும் பொழுது சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குரு சுக்கிரன் தொடர்பு 5ஆம் பாவகத்திற்கு கண்டிப்பாக இருக்கும். இப்ப இந்த ஜாதகத்துல குருவுக்கும் சுக்கிரனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்க. குரு பகவான் ரிஷபராசி மண்டலத்தில் இருக்கிறாரு, சுக்கிர பகவான் மிதுனராசி மண்டலத்தில் இருக்கிறாரு. தொடர்பு இருக்கான்னு பாருங்க. குரு பகவான் சுக்கிரன் வீட்லயும் சுக்கிரன் குருவோட நட்சத்திரத்திலயும் இருக்காருங்க ஐயா. குருவுடைய நட்சத்திரத்திலே இருக்கிறாரு. 7ஆம் பார்வையாக யாரை பார்க்கிறாரு? குருவனுடைய வீட்டை பார்க்கிறார். குரு பகவான் யாருடைய வீட்டுல இருக்கிறாரு? குரு பகவான் சுக்கிரன் வீட்டுல இருக்காரு. 5ஆம் பாவகம் என்று சொன்னாலே நமக்கு முக்கியமாக வரக்கூடிய விஷயம் குருவும் சுக்கிரனும். அந்த ஜாதகத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்ல கிரகத்திற்கு உண்டான கணக்கும் கண்டிப்பாக இருக்கணும். இப்ப ரகுராகவ், இது யாருடைய ஜாதகம்? ரகுராகவ் அப்பாவுடைய ஜாதகம். சரி, இப்ப ராகு பகவான் இந்த ஜாதகத்துல முடக்காதிபதி நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. எந்த முடக்காதிபதியா இருந்தாலும் மிதுன ராசி மண்டலத்தில் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அது எந்த பாவகத்திற்கு உண்டான அடிப்படை விஷயங்களாக இருந்தாலும் மிதுன ராசி மண்டலத்தில் முடக்காதிபதி இருந்து விட்டாலே அவனுடைய வாழ்க்கையில் சத்தம் இல்லாமல் உடலோ மனசோ பொருளாதாரமோ மற்ற வகையில மிகப்பெரிய ஒரு விஷத்தன்மை வாய்ந்ததாக அவனுடைய வாழ்க்கை அமைந்துவிடும். இது முக்கியமான கணக்கு. இதை நான் நோட் பண்ணிடுறேன். எழுதக்கூடிய விஷயங்களை சொல்லிடுறேன். ரைட், ஓகே. இப்ப இவருடைய ஜாதகத்துல வைநாசிக தோஷம் எதுன்னு பாருங்க கொஞ்சம். இந்த ஜாதகத்திற்கு வைநாசிக அதிபதி யாருன்னு கொஞ்சம் பாருங்க. புதன் பகவானே வைநாசிக தோஷத்திற்கு அதிபதியாக வர்றாரு. அப்ப இந்த புதன் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல எங்க இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல போய் இருக்கிறார். கரெக்டா? ஆமா. இந்த சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு வைநாசிக தோஷம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து என்ன நட்சத்திரம்? சதயம். ராகு, குரு, புதன் கேட்டை. அப்ப அப்படின்ற போது இவருக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா பாவக ரீதியாக புதன் மாறி இருக்கான்னு பாருங்க. பாவக ரீதியாக புதன் மாறி இருக்கா? 8க்கு போறாரு. 8க்கு போயிட்டாரு.
புதன் பாவக ரீதியாக மாறுறாரு. இந்த புதன் எங்க 7ஆம் பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறாரு? மகரத்தை பாப்பாருங்க. தேய்பிரை தானே. அப்ப புதன் பகவான் இந்த இடத்தை பார்க்கும்போது புதன் பகவான் இந்த ஜாதகத்திற்கு வைநாசிக தோஷத்தோடு ஏற்படக்கூடியது. கணக்கெடுன்னு கேட்டீங்கன்னா வைநாசிக தோஷத்திற்கும் முடக்காதிபதி இருக்கக்கூடிய வீட்டுக்கும் எல்லாருடைய ஜாதகத்திலையும் ஒரு தொடர்பு கண்டிப்பா இருக்கும். எப்படி முடக்காதிபதிக்கும் தீசூனியாதிபதிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதோ அது மாதிரி புது விஷயம் இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து பின்னாடி வரக்கூடிய கணக்கு. முடக்காதிபதி எந்த வீட்டில் இருக்கின்றானோ அந்தனுடைய வீட்டினுடைய கிரகத்திற்கும் வைநாசிக தோஷம் சொல்லக்கூடிய கிரகத்திற்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு வரும். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி, எழுதுப்பா. இவருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கு சாமி. சுகர் ப்ராப்ளம் இருக்கும். அதாவது என்னன்னா முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி உங்களுக்கு இவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருக்கும். முழங்காலுக்கு கீழ்ப்பகுதி இவருடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருக்கும். இதனுடைய விஷயங்கள் வேற. இப்ப நம்ம 5ஆம் பாவகத்துக்குண்டான கணக்கை பார்க்கும்பொழுது 5ஆம் பாவகத்துக்குண்டான விளக்கத்தை மட்டும் நம்ம சொல்லிடலாம். 5ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆனால் முடக்கானால் மேல தள்ளிவிட ஜாதகருடைய தகப்பன் செய்யக்கூடிய ஊழ்வினை கிரக தோஷத்துக்கு உண்டான பாதிப்பு. தகப்பனுடைய தகப்பன் அவர்கள் தகப்பன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு. பூர்வீகம் பலனளிக்காது. பலனளிக்காது. தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக வேண்டி கடுமையாக போராட வேண்டிய கட்டாயம் இருக்கும். வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. அப்படி போல் தெய்வ அனுகூலம் குறைவு. தெய்வ வழிபாடு பண்ணாலும் தெய்வத்தினுடைய அனுகூலம், பிரபஞ்சத்தினுடைய பாசிட்டிவான எனர்ஜி இவர்களுக்கு கிடைக்காது. அதுபோக தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், தான் பெற்ற பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய சுபங்கள் தடைபடும். ஐந்தாம் பாவகம் முடக்காதிபதியாக பிறந்தவர்கள், 5ஆம் இடம் முடக்காதிபதியாக இருக்க பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிரதமை, பஞ்சமி, 5ஆம் இடம் முடக்காதிபதியாக இருக்க பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிரதமை, பஞ்சமி, சப்தமி, பிரதமை, பஞ்சமி, சப்தமி, துவாதசி,
இந்த திதியில் பிறப்பவர்கள் அநேகம் பேர். ஆமா, துவாதேசி. இந்த ஜாதகம் என்ன திதியில தம்பி? பிரதமையா, ரைட், ஓகே. இந்த திதியில் 5ஆம் இடம் முடக்காதிபதியாகிறவர்கள் பெரும்பாலும் பிரதமை, பஞ்சமி, சப்தமி, துவாதேசி இந்த திதியில் பிறப்பார்கள். அப்படி தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த திதிகளில் கூட பிறப்பார்கள். அதை எழுதி ஒண்ணு இந்த திதியில் இவங்க பிறப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த திதியில் பிறப்பார்கள். ரைட், ஓகே. அடுத்து 5ஆம் பாவகம் முடக்காதிபதிகளுக்கு குருவும் சுக்கிரனும் கூட தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். யாராவது 5ஆம் பாவகம் முடக்காதிபதியானவங்களுக்கு எந்த கிரகம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு யாராவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறீங்களா? சூரியனா, சந்திரனா, செவ்வாயா, புதனா, சுக்கிரனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறீங்களா யாராவது? அதிகபட்சமாக ஜாதகத்துல லக்கணத்திற்கு 5ஆம் இடம் பாதிக்கப்படுவது பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட 3 கிரக ராசி மண்டலம் என்றால் பெரும்பாலும் வந்து என்ன கேட்டீங்கன்னா 5ஆம் இடம் முடக்காதிபதியாக பாதிக்கப்படும். செவ்வாய் 5ஆம் பாவகம் பெரும்பாலும் பாதிக்கப்படுபவர்கள். ஜாதகத்துல எத்தனை கோடி பேர் பிறந்தாலும் 5ஆம் பாவகம் பாதிக்கப்படுபவர்கள் அக்னி ராசி மண்டலத்திற்கு உண்டான கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், குரு பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள். ரொம்ப ரேரா அதை எழுதியிருப்பார். குறிப்பு, ரொம்ப ரேரா சுக்கிர பகவானும் புதனும் பாதிக்கப்படுவார். ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்படுபவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுபவர்கள் 90 பேர், 70 பேர், 80 பேர் 5ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆனாலே அவர்கள் வந்து செவ்வாய், சூரியன், குரு இந்த 3 கிரகங்கள் 5ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆனால் வந்தால் வரும். ஏன்னா லக்கணமே அக்னி லக்கணமா மாறிடும். அடுத்தபடியாக சுக்கிர பகவானும் புதன் பகவானும் 5ஆம் பாவகம் முடக்காதிபதியாக வருவார்கள். ஆமா, 3 பேரு. அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் வரக்கூடியவங்களுக்கு 5ஆம் பாவகத்தினுடைய தன்மை 100% அவர்களுக்கு புத்திரதோஷம், வாழ்க்கையில முன்னேற்றங்கள் 100% குறைவா இருக்கும். செவ்வாய், குரு, நூறு சதவீதம் கடுமையான பாதிப்பு இருக்கும். 5ஆம் பாவகத்துக்கு உண்டான 5ஆம் பாவகம் முடக்குக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு உண்டான கணக்குக்கு. அடுத்தபடியாக சுக்கிர பகவானும் புதன் பகவானும் வருவாங்க. சனி பகவான் 5ஆம் பாவகம் முடக்காதிபதியாக வந்தால் அந்த ஜாதகத்திற்கு முழுமையான ஆயுள் பலமோ அல்லது வீரிய தைரியமோ குறைவு. ஐந்தாம் பாவகம் முடக்காதிபதி சனி பகவான் ஆனால் உடல் ஆரோக்கிய கேடு அல்லது வந்து ஆயுள் பலம் குறைவு. இது வந்து உடல் ஆரோக்கியம், ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பாதிப்பு. யார் சாமி 5ஆம் பாவகம் சந்திரன் முடக்காதிபதி யார் இருக்கிறா? அரவிந்த் பாலாஜி. சரி, இதை நோட் பண்ணிக்கிறங்க. அந்த ஜாதகத்தை போடுங்க. லக்கண புள்ளி ரேவதியில் இருக்கான்னு பாருங்க சாமி. உங்க டேட்டா படுத்து கொடுங்க. 31/5/1960. பெண் ஜாதகமா ஆண் ஜாதகமா? பெண் ஜாதகம். சரி, எத்தனை மணிக்கு பிறந்தது? நைட் 2:22 AM.
வந்து வைகாசி மாசம் 17ஆம் தேதியா 18ஆம் தேதியா பிறந்தது? 17 போடுப்பா, வைகாசி 17 போடுப்பா. சரி, வைகாசி மாசம் 17ஆம் தேதி சூரிய உதயம் எத்தனை மணிக்குன்னு கொஞ்சம் யாராவது பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. வைகாசி மாசம் 17ஆம் தேதி சூரிய உதயம் எத்தனை மணிக்கு இருக்குன்னு பாருங்க. சரி, 5:58 சூரிய உதயம். சூரிய அஸ்தமனம்? அப்ப இந்த ஜாதகத்துல வந்து துல்லியமான டைம் வந்து நேரம் சரியான நேரம் இல்ல. கண்டிப்பாக இந்த ஜாதகத்திற்கு, ஏன்னா குரு பகவான் வந்து தனுசு ராசி மண்டலத்துல இருக்கும் பொழுது அதிகபட்சமாக 3 ஆண்டு காலகட்டங்கள் கண்டிப்பாக பயணிப்பாரு. இப்ப இந்த 2018, 19, 20 குரு சனி பகவான் பயிற்சியானார்ல, அப்ப எத்தனை வருஷம் இருந்தாரு சனி பகவான்? 3 வருஷம் இருந்தாரு. ஏன் 3 வருஷம் இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் பொதுவாக சனியும் செவ்வாயும் இது வந்து என்ன கேட்டீங்கன்னா உபயராசி மண்டலத்துல பயணிக்கும் பொழுது தன்னுடைய பயணத்தை அதிகமாக கணக்கிடுவாரு. இப்ப செவ்வாய் அன்னைக்கு பார்க்கும்போது, நம்ம கிளாஸ் அன்னைக்கு எடுக்கும் போது, செவ்வாய் வந்து மிதுனராசி மண்டலத்துடைய 60 நாளா 72 நாளா இருந்தாரு. ஆனந்த் பிரகாஷ் சார் போட்டாரு, ஞாபகம் இருக்கா? இப்ப செவ்வாய் கோச்சார செவ்வாய் எங்க இருக்கிறாரு? மிதுனராசி மண்டலத்துல தான் இருக்கிறாரு. என்ன காரணம் கேட்டா, இந்த ஜாதகத்திற்கு கொடுக்கப்பட்ட நேரம் துல்லியமான நேரம் இல்லை. சரி, இல்லையே இது நேரம் சரியா தப்பா இருக்குது, தப்பா இல்ல. இந்த ஜாதகத்துல வந்து கண்டிப்பாக மீனலக்கணமாக இருப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது, வாய்ப்பு இல்லை. நேரம் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் இருக்கும். அந்த ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது நாளிகை கணக்கு எழுதியிருக்கா சாமி? 50 நாளிகை 50 வினாளிகை 2 தர்ப்பரேன்னு இருக்குங்கய்யா. அப்ப 50 நாளிகை 50 விதிகளை கணக்கு போட்டு சூரிய உதயத்துல இருந்து கணக்கு போடுங்க, டைம் பாருங்க. இது முதல்ல கணக்கு தெரியணும். கண்டிப்பாக இது வந்து மீன இலக்கணம் அல்ல, இதுக்கு மேஷ இலக்கணமாகத்தான் இருக்கும். அப்படி மேஷ இலக்கணமாக இருந்தால் இந்த ஜாதகத்துல தன்னுடைய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை கடுமையாக சுகசானம் பாதிக்கப்படும். இது மேஷ இலக்கணமாக மீன இலக்கணமாக வருவதற்கு வாய்ப்பில்லை. மீன இலக்கணமாக இருந்து 5ஆம் இடம் சந்திரன் முடக்காதிபதி ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு 100% இல்லை 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 இல்லை. ஓகே இல்ல, நாளிகை 50 நாளிகை 50 வினாளிகை தற்போதை எழுதியிருப்பாங்க அண்ணன். அப்ப உள்ள காலகட்டத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டா நாளிகை கணக்கு உதயாதி நாளிகை போட்டிருப்பாங்க. உதயாதி நாளிகைன்னு கணக்கு படி பார்க்கும் பொழுது வைகாசி மாசம் 17ஆம் தேதி 5:40, வைகாசி மாசம் 17ஆம் தேதி 5:40 சொன்னாலுமே 5:40 43 தான் உதயமாயிருக்கும். கரெக்டா? அப்ப நேரம் வந்து கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன கணக்கு இருக்குது. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துல அவங்க கணக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா? நிச்சயமாக 100% நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. சந்திரன் 5ஆம் இடம் முடக்காதிபதியாக வருவதற்கு 99.9% வாய்ப்புகள் இல்லை. இப்ப இந்த ஜாதகத்தை போட்ட உடனே வைகாசி மாசம் 17ஆம் தேதியா நான் கேட்டேன்னா கேட்கலையா? அங்க ஒரு டுஸ் இருக்குது. ஏன்னா சூரிய பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துல கண்டிப்பா நிக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. அப்ப சூரியன் பகவான் ரோஹிணியில நின்னால் நிச்சயமாக 5ஆம் பாவகம் முடக்காதிபதி ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு 100% இல்லை. ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி இதை வந்து ரோஹிணி நின்றுப்பா, வைகாசி மாசம் 17ஆம் தேதி நின்றுப்பா, இந்த சூரிய சித்தாந்தத்தை நம்ம படிக்கும் போதும் பயணிக்கும் போதும் உங்களுக்கு தெளிவா தெரியும். இது அவசரப்பட்டு படிக்கக்கூடிய விஷயம் அல்ல. இது ஞானம், ஜோதிடம். இது வரைக்கும் நம்ம ஜோதிடம் படிச்சுட்டோம். இனிமே சூரிய சித்தாந்தம் ஜோதிட ஞானத்திற்கு உண்டான கணக்கு. சரியா? ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? உங்களுக்கு கான்பிடன்ட் வருதா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து யோசிக்கிறீங்களா? நம்ம அந்த சாப்ட்வேரை புடிச்சுக்கிட்டு மல்லு கட்டவே கூடாது. இதுல எந்தெந்த காம்பினேஷன் இருக்குன்ற ஒரு கணக்கு நம்ம பார்க்கணும். ஏன் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மீனலக்கணமாயி போய் 5ஆம் இடம் முடக்காதிபதியா இருக்கும் போது தனுசு ராசி மண்டலத்துல சனி பகவான் இருக்கிறான்னு எதுக்கு கேட்டுனானே? அங்க ஒரு காரணம் இருக்கு. சனி பகவான் தனுசில் நின்னால் என்ன காரணம்? இந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் சனி பகவான் மற்ற எல்லா சூரிய சித்தாந்தத்துல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் இருந்தால் அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய வீரியம் என்ன, அது பாய்ச்சலோடு, அந்த கிரகம் பாய்ச்சலோடு பாயுமா, அல்லது பதுங்கி பாயுமா, அல்லது நடக்குமா, அல்லது தவக்குமா? இப்ப நம்ம வந்து முடக்காதிபதி, தீர்ச்சுமியாதிபதி, யோகாதிபதி, கர்ணாதிபதி, ஓகே. ஒரு கிரகத்தினுடைய வலிமை, தனிப்பட்ட வலிமை என்ன என்பதை நம்ம வந்து கிரக காரகத்துவத்துடைய தன்மையை வச்சு நம்ம பார்க்கணும். அப்ப ஜாதகத்துல சூரிய பகவான் மேஷத்திலிருந்து கடகம் வரைக்கும் என்றால் அவன் என்ன எப்படி இருப்பான்?
இந்த மாதிரி இந்த ஆதிபத்திய ரீதியாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் கிரகத்தினுடைய அந்த ஒவ்வொருடைய செயல்பாடுகளை பொறுத்தளவுக்கு கிரகத்திற்கு சூரியனுக்கு ரவி பாய்ச்சல் என்ற ஒரு கணக்கு இருக்குது. அது நடக்கிறது, தவக்கிறது, படுக்கிறது, தூங்கியே கிடக்கும் சில கிரகம். ஆனா நமக்கு பார்வைக்கு பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதை நம்ம ஜோதிடத்தினுடைய அடிப்படை ஒரு வேறு மாதிரி உள்ள சமாச்சாரம். ஓகேங்களா? இப்ப 5ஆம் பாவகத்துக்கு உண்டான விளக்கம் உங்களுக்கு தனியா தெரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக 5ஆம் பாவகம் பாதிக்கப்படுவதே சந்திரன் பாதிக்கப்பட மாட்டான். அக்னி ராசி மண்டலத்திற்கு உண்டான கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய், சூரியன், குரு பாதிக்கப்படுவான். அப்ப லக்கணமே அக்னி ராசி மண்டலமாக மாறும். ஓகேயா? இப்ப மேஷத்துக்கு லக்கணம் இது வருது, இது அக்னி லக்கணமா? செவ்வாய் முடக்காதிபதி ஆகிறாரா? செவ்வாய் முடக்கு இது அக்னியா? ஆமாங்க ஐயா. ரைட், ஓகே. இது லக்கணமா போச்சுன்னா சூரியன் அக்னியா? இது லக்கணமாக போனால் குரு பகவான் அக்னியா? அப்ப அக்னி தத்துவத்திற்கு மட்டும்தான் 5ஆம் பாவகத்திற்கு உண்டான கணக்குகள் வரும். அப்ப சூரியன், செவ்வாய், குரு பகவான் அவர்கள்தான் 5ஆம் பாவகத்துக்கு அதிபதியாக வந்தால் மிகப்பெரிய பாதிப்பு, 5ஆம் பாவகத்துக்கு உண்டான பாதிப்பு ஏற்படும். இதுல ஆண் ஜாதகத்துக்கு உண்டான கணக்குக்கு பாத்தீங்கன்னா பூர்வீகமும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயம் தன்னுடைய பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்குமே உடைய. இதே சமயத்துல நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது பெண்களுடைய ஜாதகம் லக்கணம் தனுஷ் இலக்கணமாக இருந்தால், இப்போ ஒரு பாயிண்ட் சொல்ற, நோட் பண்ணிக்கிறேங்க, எழுதிக்கப்பா. பெண்களுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு அவன் அக்னி ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரம் பாதிக்கப்பட்டு, அக்னி ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரம் மேஷத்தில் அஸ்வதி, சிம்மத்தில் மகம், தனுசில் மூலம். இந்த நட்சத்திரத்தில் பெண்ணுடைய ஜாதகம் லக்கணத்திற்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த பாதிக்கப்பட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய முக்கியமாக செவ்வாய் மற்றும் சூரியன் ஒரு இந்த கிரகம் கேதுவுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பாதிக்கப்பட்டால், இவர்களுடைய வாழ்க்கையில் தனக்கு 32 வயசிலிருந்து 42 வயசுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிவார்கள், அல்லது வாழ்க்கை துணையை நிரந்தரமாக பிரியக்கூடிய சூழல் வந்துடும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பாதிக்கப்பட்டால் 32 வயசிலிருந்து 40 வயசுக்குள்ள தன்னுடைய துணையை பிரிவார்கள், அல்லது நிரந்தர பிரிவும் உண்டு. ஆமா, சரி. இது உங்களுக்கு 5ஆம் பாவத்துக்கு உண்டான சரியான விளக்கம்.